ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Govindan sir. இறைவனுக்கே கொடை வழங்கியவர்கள் இருவர். ஒருவன் மகாபலி சக்கரவர்த்தி, மற்றொருவன் கர்ணன். ஈரடிக்கு இடம் தந்து மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாமல் திருவிக்கிரமனிடம் திருவடி தீட்சை பெற்றது மட்டுமல்லாமல் சத்திய யுகத்தின் இந்திர பதவியையும் பெற்றவன் பலி சக்கரவர்த்தி. சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி தான் செய்த தான தர்மம் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணரிடம் தாரை வார்த்து கொடுத்தவன் கர்ணன். உயிரை விடும் தருவாயில் பகவான் கிருஷ்ணரிடம் கர்ணன் முக்தியை யாசித்தானே, அவனுக்கு பகவான் கிருஷ்ணர் முக்தியை கொடுத்தாரா? மகாபாரதம் இது பற்றி ஏதாவது கூறுகிறதா? முக்தி என்பது இந்த உலகத்தில் இருக்கிற போது ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கிற ஒரு வைபவம். ஏதோ வீசா வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தங்குற மாதிரிலாம் கிடையாது. அதனால் அது அடையிறதுக்கு ஒரே வழியன்னா அற்றது பற்று எனில் உற்றது வீடு. அற்றது பற்று, எந்த பற்றும் இல்லாமல் இருந்தால் மோட்சம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேனின்னு பிறவா வரம் எய்தினேன் தான் ஆன்மீகம். எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு நான் கடவுளே உன்னை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் இனிமேல் உலகத்தில் பிறக்க மாட்டேன் அப்படின்னு. அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன் பிழைப்பனாயினும். அதாவது இந்த அழுக்கான உடம்பை வச்சுக்கிட்டு என்ன இருக்குது உடம்புல, காதில் குளுமி, கண்ணில் பூசல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, உடம்புல டாய்லெட் போகிற வரைக்கும் மலை மூத்திரம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன் பிழைப்பனாயினும் திருவடி பழையன். அதனால் எந்த தப்பு வேணால் நான் பண்ணுவேன், ஆனால் உன்னுடைய பாதங்களை நான் பற்றி கொள்வேன். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அரகரா என்று அரற்றான் இல்லைங்கிற மாதிரி. அப்போ கர்ணன் இருக்கான், அவன் செய்த எல்லாத்தையும் தானம் கொடுத்துக்கிட்டே வந்தான். கடைசியில் அவன் செய்த தானங்களுடைய பலன் அவனுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருந்தபோது கிருஷ்ணர் அதையும் கேட்குறாரு, அதையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அதனால் அவன் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. தன்னுடைய தானங்களுடைய பவர் எல்லாத்தையும் எல்லாரையும் ஏமாற்றி பிடுங்கினாங்க, இன்க்ளூடிங் பகவான். அவனுக்கு இன்ஜஸ்டிஸ் தான் பண்ணார். ஆனாலே அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய குணம், ஒரு சாமியார் இருந்தார், அந்த சாமியார் ஒரு தேலுக்கு மந்திர உபதேசம் கொடுத்தாரு, நீ இனிமேல் யாரையும் கடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாருக்கிட்டையும் அடிபட்டு மிதிப்பட்டு இருக்கிற போது சாமியார் திருப்பி வந்தார், நீ தானே சொன்னேன்ட்டு. நான் உன்னை கடிக்க வேணான்னு சொன்னேனே, நான் சீர வேணான்னு சொன்னேன்னா பாம்புக்கு சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. ஒரு தேள் கொட்டிக்கிட்டே இருக்கு, அதாவது தண்ணியில் போகுதுன்னு தூக்குறான், கொட்டுது, ஐயோன்னு வள்ளி விடுறான், திருப்பியும் கொட்டுது. அப்போ பார்க்குறவன் கேட்குறான், நீ என்ன லூசாயா, அது கொட்டுதுன்னு தெரிஞ்சாயா அதை போய் காப்பாற்றின்னு இருக்கேன்றான். சொல்கிற தேளோட குணம் கொட்டுறது, என் குணம் காப்பாற்றுறது, அது அதனுடைய குணத்தை விடாத வரைக்கும் நான் என் குணத்தை விடவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கொட்டுகிற தேள்களாக இருக்கட்டும், நாம் காப்பாற்றுகிற சங்கல்பம் செய்திருக்கிற முனிவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கர்ணனுக்கு மோட்சத்துக்கு எல்லா தகுதிகளும் இருந்தது, ஏன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். வேறு என்ன அவங்ககிட்ட இருந்தது? ஒன்றுமே கிடையாது. தானத்தினுடைய பலன் அதை கூட கொடுத்துட்டான். முதல்ல கவச்ச குண்டலங்களை கொடுத்தான். அப்புறம் அவங்க அம்மாவே முட்டாள்தனமாக அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்டால் கொடுத்தான். ஒரு தடவை தான் நீ அந்த பிரம்மாசரத்தையா ஒன்றும் சொல்லி வரம் கேட்டா, அதையும் ஒத்துக்கிட்டான். இது மாதிரி எல்லா நிலையிலையும் இந்திரன் இவங்ககிட்ட எல்லாத்தையும் வரம் வாங்கின்னு போயிட்டான். எல்லாம் ஆச்சு. கடைசியில் அந்த தர்மத்தினுடைய பலனை கூட கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட மைண்ட் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த பலி சக்கரவர்த்தி வந்திருக்கிறவன் கடவுள் உங்கள்கிட்ட இந்த தானத்தை வாங்கிறது ஏமாத்துறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவனுடைய குலகுருவாகிய சுக்கராச்சாரியாரே சொன்னால் கூட வேண சொல்கிறான், தானம் வாங்குற போது கடவுளுடைய கை கீழே இருக்கும், என் கை தானம் கொடுக்குற போது மேலே இருக்கும், அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அப்போ கொடுப்பதற்கு அவன் தயாராக இருந்தான். அதனால் உலக வரலாற்றில் இவங்கெல்லாம் நிற்கிறதுக்கும் அவங்களுக்கு உள்ள தகுதிகளை அவர்கள் ப்ரூவ் பண்ணி காட்டினதுக்கும் இன்றைக்கி பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தி அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கும், ஏன்னா இந்திரபதி கேட்டான் வேக்கன்சி இல்லைன்ட்டு. கர்ணன் சூரியன்கிட்டேருந்து வந்தான், சூரியன்கிட்ட போய் சேர்ந்துட்டான்.
அதனால் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவ நாடு வழி திறந்திடுமே. தானம் செய், தவம் செய், அப்போ வானவர்களுடைய உலகத்தில் உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ பேர் இப்போ நம்ம ஊரில் கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம். அதில் ஒரு கருநெல்லிக்கனி அதை சாப்பிட்டா இன்னும் சாகவே மாட்டாங்க. அதை அதிகமாக இருக்கு யாரோ கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவன் சொன்னான், நான் ராஜா செத்தா பரவாயில்ல, தமிழ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவையாரை கூப்பிட்டு நம்மக்கிட்ட இது நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை வச்சு நான் ஒரு வசன கவிதை மாதிரி அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன். அதிகமாக தனக்கு கிடைச்ச கருநெல்லிக்கனியை அவையாருக்கு கொடுத்தான். இன்னொரு ராஜா இருந்தான், அவன் பேர் நன்னன். அவன் தோட்டத்தில் இருந்த மாம்பழத்தை ஒரு சின்ன பெண்ணை ஆசைப்பட்டு சாப்பிடான்றதுக்காக அவளை கொலையை பண்ணிடுறான் பாவி. இதை வச்சு ஒரு சின்ன வசன கவிதை ஒரே மாதிரி வரும், ஆனால் மீனிங் வேறு வேறு இருக்கும். வானுலகம், அரசவை, விண்மீன் விளக்குகள் வெளிச்சம் தருகின்றன, வெள்ளி நிலா வெண்கொற்ற குடையாகிறது, காற்று கவரி வீசுகிறது, மேக மெத்தைகளிட்டு அரியாசனத்தில் அரசன் வந்து அமர்கின்றான், அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. அப்பொழுது வானவில் விழிப்பிலே வயதால் தளர்ந்த பாதம் பதித்து முதியவள் ஒருத்தி வருகிறாள். அவள் புதியவள் அல்ல, பழையவள். அவ்வையே வருக, அன்னையே வருக. அவன் கையில் கனி ஒன்று மின்னுகிறது. அவன் கனியை பார்க்கிறான், கனிவோடு அந்த தமிழ் தாயை பார்க்கிறான். இது சாவா மருந்து, மூவா மருந்து. அவ்வையே தாங்கள் இதை அமுது செய்தருள வேண்டும். அதிகமான் வாழ்க, கொடை கொடுக்கும் கோமான் வாழ்க, வாழ்த்தொலி இடிகளை நாணச் செய்கிறது. ஃபர்ஸ்ட் திங். அதுக்கடுத்து அதே சீன் மாற்றம் பாரு. வானுலகம், அரசவை, மேக மத்தைகளிட்டு அரியாசனம் குமுறுகிறது. வானவில் விரிப்பிலே அந்த முதல்ல சீன் வந்தது இல்லையா? இப்போ யார் அங்கே அந்த கனிக வந்த கல்வியை இழுத்து வாருங்கள். அவன் முன்னால் ஒரு பெண் இழுத்து வரப்படுகிறாள். இவள் வசந்த பருவத்தில் கை வைத்து கால் வைத்திருக்கும் வாசமலர், அதை கொய்து விடாதே. அவளின் தங்க உடலின் எடைக்கு எடை தங்கம் தருகினோம். பெற்றோர்கள் அரற்றினார்கள், அழுதார்கள். கண்ணீர் கல்லை என்ன செய்யும்? ஒரு கனியை அறியாது உண்டதற்காக ஒரு பருவ கனி சாவின் கரத்திலே விருந்தாக்கப்பட்டது. 2 கதைகள், 2 கனிகள், 2 அரசர்கள். இப்பொழுது இங்கே எதற்காக இந்த பழங்கதை எல்லாம் என்று கேட்கிறீர்களா? பழைய அரிசி தானே சுவையான சோறாகும். இன்று இங்கே நம் கண்ணெதிரே எத்தனை அதிகமான்கள் இருக்கிறார்கள், எத்தனை நன்னர்கள் குலாவுகிறார்கள். இந்த கணக்கெடுப்பில் தானே வாழ்க்கையின் பொருளே பொதிந்து இருக்கிறது. உண்மையில் 2 லைன், ஆனால் அது எப்படி கான்ட்ராஸ்டாக கொண்டு போகிறங்க மாதிரி. ஸோ உலகத்திலேயே கடையேறு வள்ளல்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில். ஒரு முல்லை கொடி கொழு கொம்பின்று வாடுகிறது என்பதற்காக தன்னுடைய தேரையே விட்டுட்டு நடந்து போனான் பாரி மன்னன். ஒரு மயில் குளிரில் நடுங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பேகன் என்று சொல்லக்கூடிய அரசன் தன் மேலே இருந்த பட்டு சால்வி அதுக்கு போத்திட்டு குளிராமல் சொல்லிட்டு போனவங்களாம் இருக்கான். இந்த மாதிரி 7 வள்ளல்களும் 7 விதமாக இது பண்ணாங்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது, ஆனால் நாம் இதை பயன்படுத்த மாட்டோம். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நிறைய தவம் பண்ணும், நிறைய தானம் பண்ணும். அப்போ வானவர் உலகத்தில் அர்த்தம். நாம் பண்ணுறதில்லை, அவ்வளோதான். நமக்கு எதெல்லாம் உதவாதோ அந்த மாதிரி பொருள்களை தான் மற்றவங்களுக்கு கொடுப்போம். அவங்களுக்கு உதவுற பொருளோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்ல பொருளையோ மற்றவங்க நம்ம கொடுக்கறதில்லை. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வர்றதில்லை. அதனால் உலகத்தில் எப்பயுமே மனிதர்களுக்கு ஒரு சுயநலம் இருந்திருக்கு. அதுலேருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் திருக்குறள் போதிக்கிற வாழ்க்கை தத்துவம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் சிறு. ஊர் நடுவில் ஒரு பொது கிணறு இருந்தால் 8 பக்கமும் ராட்டினம் போட்டு அவங்கவுங்க தண்ணி சேர்ந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்களாம். பயன்மரம் ஒரு பழங்களை தருகிற மரம் இல்லையா? ஊர் நடுவில் இருந்தால் எல்லாரும் அந்த புளியங்காய் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் சாதாரண நிலையில் செய்ய முடியும். நாம் ஏதோ துட்டு கொடுக்கறது மாத்திரம்தான் தர்மம்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீ ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்கான், நீ ஒரு டீச்சர்,
இப்போ உங்கள்கிட்ட எந்த ஒரு அறிவு இருக்கோ, எக்ஸ்ட்ரா ஆற்றல் இருக்கோ, அதே நீ தானம் பண்ணலாம். அந்த ஏழை பையன் நல்லா படிப்பான்னா அவனை கூப்பிட்டு அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம். டியூஷன் வாங்காமல் படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம். பணக்காரன் இருந்தால் அவங்ககிட்ட டியூஷனுக்கு நீ வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீ ஒரு டாக்டர், அப்போது ஒரு ஏழை பேஷண்ட்டுக்கு துட்டு வாங்காமல் நீ ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி கடவுள் ஏதோ ஒரு திறமையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த திறமையை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய்ங்கிறது தான் வாழ்க்கை என்பது. அதனால் நம்ம ஏதோ துட்டு இல்லை என்கிட்ட நான் எப்படி தானம் பண்ணுறதெல்லாம் நீ கேட்க வேண்டியதில்லை. 3 தான் வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வழி. வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். எப்பயும் முருகனை நினச்சிக்கிட்டே இரு, வேறு ஒன்றுமே பண்ணல. எப்பயும் கடவுளை நினச்சிக்கிட்டே இரு. விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. நான் செய்கிறேங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த உலகத்தில் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே வரும். இப்போ கருதா மறவா நெறிக்கான உன் இருதால் வனஜம் தரையென்று சிவாய். கடவுளை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. என்ன பண்ணா மறந்தா தானே நினைக்கிறதுக்கு, நினச்சேன்னா மறந்துட்டேன்னு அர்த்தம். இப்போ கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரையென்று சிவாய். அதனால் எண்ணம் தான் வேணும். தானம் பண்ணுறதுக்கு, தர்மம் பண்ணுறதுக்கு எதை வேணால் கொடுக்கலாம். வித்யாதானம் இருக்குது, கொடுக்கலாம். உங்கள்கிட்ட ஓரளவு வசதி இருக்குன்னா உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுற போது இன்னொரு ஏழை பொண்ணுக்கு தாலிக்கே துட்டு இல்லாத இருந்தால் நீ ஒரு தாலி ஒரு புடவை ரவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி 1000 வழிமுறைகள் இருக்கின்றன இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. மக்களுக்கு அதிலெல்லாம் எண்ணங்கள் இல்லை. இவங்க ஒரு சாதாரண தான தர்மம் பண்ணாவே அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்கிற உலகம் இது இல்லையா? அதாவது நீ ஒரு கோயிலுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குற, அதில் உன் பேர் எழுதுன்னு சொல்லுவேன் இல்லையா? ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தா கூட, ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தா கூட அதில் உன் பேர் எழுதணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேவையான விஷயமா நீ ஏன் சொல்லி பார்க்கலாம்? கடவுள் உனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு, காரு ஸ்கூட்டு கொடுத்துருக்கிறாரு, பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் கொடுத்துக்கிறாரு, பேங்க்கில் துட்டுலாங்குது உனக்கு. கடவுளுக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு உன் வீட்டு வாசலில் கடவுள் இவனுக்கு கொடுத்தது அப்படின்னு போட்டு வச்சா நீ என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் இவனுக்கு கொடுத்துருக்க நீ என்ன பண்ணு? நீ வாங்கி கொடுத்த ஒன்றரை டியூப் லைட்டுக்கும் ஃபேனுக்கும் உன் பேர் எழுதணும். நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கிட்டே ஒருத்தர் இருந்தார், இப்போ இறந்துட்டார் அவர் எங்கிட்ட வந்தார். நான் உங்கள் கேன்டீனுக்கு ஒரு வாட்டர் கூலர் வாங்கி கொடுத்துட்றேன், பணம் அப்புறம் தான் தருவேன், முதல்ல என் பொண்ணு பேர் அதில் எழுதிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் கொடுக்கவே வேணாம் சார் அப்படின்னு. நம்ம இதெல்லாம் ஆதரிக்கிறது இல்லை, இது எதையுமே ஆதரிக்கிறது இல்லை. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவன். எந்த ஒரு பாகுபாடும் கடவுளுக்கும் இல்லை, நமக்கும் இருக்கக்கூடாது. எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி தான் ஆன்மீகம் என்பது. அப்போது என்ன, கடவுள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கான், நம்ம ஏதோ கடவுளுக்கு கொடுக்குற ஒரு ஒன்றரை நாள் இது. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுறாங்க. அதனால் உலகம் பூரா முட்டாள்களுடைய சொர்க்கமாக இருக்கிறது. அதனால் எவன் ஒருத்தன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறானோ அதுக்கு பேர் தான் தானம். தக்கார் கை பட்டக்கால் வான் சிறிதா பெருத்து விடும். தகுதி வாய்ந்தவன் கையில் ஒரு தர்மம் மாட்டினுச்சுன்னா வானம் சிறிதாகவும் தர்மத்தினுடைய பலன் பெரிதாகவும் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. அது நமக்கு வாய்ப்பு கிடைக்குதேன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை இல்லையா? அதனால் அது புரிஞ்சுக்கிட்டு நாம் ஏதோ ஒரு வகையில், அதாவது என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதை வைத்து கொண்டு நாமும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற அளவுக்கு நம்ம செய்யணும். இப்போ வள்ளல் ராமலிங்க அடிகளார் இருந்தார். அவர்கிட்ட என்ன ஆச்சு பாவம், ஒரு துணு இடுப்பில் கட்டிக்கின்னு இன்னொரு துணை தலைமையில் போத்திக்கின்னு சுற்றின்னு உட்காந்து இருந்தார். ஆனால் அவர் வள்ளலார்னு ஏன் சொல்கிறோம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடி இருந்தாக்கா அதை பார்த்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கிட்ட, அதுதான் வள்ளல் தன்மை, அருள் தன்மை. அப்போ அருள் என்பது என்ன? அன்பினுடைய பரிமாண வளர்ச்சி. அருள் எனும் அன்பு ஈன் குழவி, அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை, அதுதான் அருள்னு சொல்லுங்க. அப்போ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நீ அருளை சேர்க்க சேர்க்க நீ வான உலகத்தில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பொருள் தேவைப்படும், நீ வாழ்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்கும். அதனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. உலகத்தில் 2 விதமான இது இருக்குது, டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. ஒன்று துட்டோடு இருக்கிறது, இன்னொன்று ஞானியாக ஆகிறது. யாரோ சில பேருக்கு தான் 2ம் கிடைக்கும். இப்போ சிவசங்கர் பாபா இருக்காருன்னா ஒரு வகையில் நான் ஞானியாகவும் இருக்கிறேன், இன்னொரு வகையில் வசதியாகவும் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது.
எதுக்குமே பஞ்சம் கிடையாது. ஸோ ஞானியார் இது யாருக்கு வரும்? பல பிறவிகளில் தான தர்மம் செஞ்சவனுக்கு வரும். நிறைய சாமியாருங்கள் நீ பாரு, பவர் இருக்கும், ஆனால் அவங்களே வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருப்பாங்க, எங்கே ஒரு மரத்தடில் பக்கிரி மாரி உட்காந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தானம் செய்யலை. தானம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க வசதியாக இருப்பாங்க. பதவி பூர்வ புண்ணியானா மரத்தாறு இதுவேன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க. அது பாரு, தர்மத்துக்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்றது தான் வாழ்க்கை. அதனால் நிறைய பேருக்கு இந்த கொடுக்குற பாக்கியம் கிடைக்காது. கொடுக்கறதுன்றது ஒரு எண்ணம் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கொடுக்கறதா அந்த செயல், காசு எஃபெக்ட்ன்றது. ஒரு கொசுவை ஒருத்தன் அடிக்கணும்னு நினச்ச போதே அடிச்சிட்டான், அடிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அதனால் ஒருத்தன் கொடுக்கணும்னு நினச்ச போதே கொடுத்துட்டான். இவ்வளோதான் வாழ்க்கை. எண்ணங்கள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ தாமரை தண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை நினைக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய ஆளாவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்? உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் இருக்கு. நிறைய பெருசாக நடந்தால் நடக்குது, நடக்கலைன்னா உனக்கு என்ன நஷ்டம்? ஆனால் நினைக்கிறது பெருசாக நினைக்கணும். நம்ம இதை செய்யணுங்கிற மாதிரி நீ நினைக்கணும். இதெல்லாம் தான் வாழ்க்கை. அதனால் இந்த கேள்வியில் 2 பேரை பற்றி சொன்னாங்க. அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பாரு, அதாவது நம்ம 3 அடி நிலம் கேட்டு வந்திருக்கிறது பெருமாள்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, என் தலைமையில் கால் வச்சா பெருமாள் திருவடி தீட்சை கிடைக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் அமையிருந்தான் பலி சக்கரவர்த்தி. ஏமாத்துறது கண்ணன் தான் தெரிஞ்சாலையும் இவ்வளோ பேர் சேர்ந்தவனை ஏமாத்தினாங்க கூட, எல்லாரும் அவனுக்கு சாபம் கொடுத்தாரையும் கூட, பாவம் பரசுராமர்கிட்ட வித்தை கற்றுக்கிறதுக்கு போனதுல அன்றைவனுக்கு சாபம் கொடுத்துட்றான். நான் கற்றுக் கொடுத்த வித்தெல்லாம் உனக்கு போர்க்களத்தில் பலிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாழ்நாள் பூராவும் மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு கர்ணன் கடைசி வரைக்கும் அவனுடைய நோபில் விடாமல் இருந்தான் இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் மற்றவங்க எப்படி இருந்தாலையும் நாம் ஒரு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் கொட்டுகிற தேர்களாக இருக்கட்டும், நாம் காப்பாற்றுகிற முனிவர்களாக இருக்க பழகிக்கொள்வோம். அவ்வளோதான். நம்ம நல்ல செய்வோம். அன்று தீதும் நன்றும் பிறர் தர வரா. நம்மக்கிட்ட தான் நல்லதும் வரப்போகுது, கெட்டதும் வரப்போகுது. இப்போ நல்லது பண்ணால் நல்லது வரப்போகுது, கெட்டது பண்ணியிருந்தால் கெட்டது வரப்போகுது. நீ கெட்டதே பண்ணாமல் இரு, அப்போ உனக்கு நல்லது தானே வரும். அதனால் ரொம்ப சிம்பிளான விஷயம். மனசு இருந்தால் போகிறோம். உங்கள்கிட்ட எந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் இதுவும் தேவைப்படாது. உண்மையான பக்தி என்பது அறிவியலுக்கும் ஆச்சார விதிகளுக்கும் அப்பாற்பட்டது என்கிறது கண்ணப்ப நாயனாரின் வரலாறு. இறைவனை அடைய ஆச்சார அனுஷ்டானங்களும் ஆகம விதிகளும் தேவை என்கின்றன சைவமும் வைணவமும். உண்மையான பக்தி எது என்பது பற்றி ஒரு படிநிலை சாதகனுக்கு தாங்கள் கூற விரும்பும் ஆன்மீக அறிவுரை என்ன? கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் தாய்மானவர் சொல்கிறார். இப்போது இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இதிலெல்லாம் போய் மாட்டிக்கினாக்கா அதில் அன்பு கம்மியாகவும் இந்த திக்காவட்டுன்னுவாங்க. மற்றவங்கக்கிட்ட நான் பெரிய பல்பு ஓலியர் தென் தவ் ஆட்டிடியூட்னு பேர். மற்றவங்க நம்மளை பெரிய ஆளுன்னு நம்பணுங்கிறதுக்கான ஒரு யுக்தி இருக்கும் அதில். ஆனால் அதில் என்ன இருக்கும்? பட்டை மொட்டை கொட்டை ருத்ராட்சரம் நிறைய போட்டுன்னு வருவாங்க. இதில் என்ன இருக்க போகுது? அதை விட நீ கண்ணை மூணு உக்காந்துரு, மற்றவங்க உன்னை மதிச்சா என்ன மதிக்க கட்டினா நீ கடவுளோடு இரு, நீ கடவுளோடு இரு. அந்த பாவனை என்பது இந்த ஷோவில் வராது. இந்த ஷோன்னு வந்தாவே அதில் மாட்டிக்குவாங்க எல்லோரும். ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு கன்சீல்டு ஃபால்ஸ் ஈகோ அதில் வந்து மாட்டோம். ஸோ blessed are those with childlike innocence, the gates of heavens are always open for themனு பைபிள் சொல்லுது. ஒரு குழந்தையினுடைய கள்ளம் கவலமற்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் கடவுளுடைய கதவுகள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ 40 வயசில் குழந்தையாட்டம் வாயில் வச்சுன்னு ஃபீடிங் பாட்டில் எடுக்க தேவையில்லை. அந்த இன்னசென்ஸ் இருக்கணும், சைல்ட் லைக் இன்னசென்ஸ். அது உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா கடவுளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யூ ஷுட் பி இன்னசென்ட் டு த கோர். அதனால் உலகத்தில் ஒரு கண்ணப்ப நாயனாக இருக்கான். அவனை பொறுத்து மாத்திரம் காலத்தினாத்தில் ஒரு கல் கிடையாது. அவருக்கு பசிக்கும், அதனால் போய் அவருக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறான். அவருக்கு குளிக்கணும், அதனால் இவனே வாயில் தண்ணி கொண்டு வந்து எச்ச துப்புறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற ஐயர் இருக்கார் இல்லையா, சிவாச்சாரியார், அவர் ரொம்ப மடிய ஆச்சாரம்லாம் பார்க்குறவர்.
அதனால் என்ன ஆகுது, கண்ணப்ப நாயனார் இப்படிலாம் பண்ணுறாருன்னு யாரோ அபிஷ் இப்படி பண்ணிட்டானே, அவன் காதில் குளுமி எடுத்துரு, மூக்கை நோண்டிடு அப்படின்னு இவர் அவனுக்கு சாபமோட சொல்லி கடவுள்கிட்ட வேறு ரெக்கமெண்ட் பண்ணின்னு உட்காந்துருக்கிறார். இப்போ கடவுள் சொல்கிறார், அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, அவன் காட்டும் அன்பெல்லாம் என்னை காட்டும் அன்பு, அதனால் நீ நாளைக்கு வெளிச்சிருந்து பாரு. ஒரு கண்ணில் ரத்தம் வர மாதிரி அவன் என்னமோ பச்சையில் மருந்தெல்லாம் பண்ணி பார்க்குறான், வரல. கடைசியில் தன்னுடைய கண்ணை எடுத்து அப்புறம் அடுத்தது கடவுள் இந்த கண்லேயும் ரத்தம் வர மாதிரி, கண்ணே இவனுக்கு இல்லையே, எப்படி அடையாளம் பார்க்கணும், செருப்பு காலை தூக்கி வச்சுட்டாங்க, வச்சுட்டு இந்த கண்ணை எடுக்க போகிறான். அப்போ நில் கண் அப்ப அப்படிங்கிற கடவுள், அவன் பேர் திண்ணன். கண் அப்ப, கண்ணை அப்பாதே அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுனால அவன் கண்ணப்பனானான். இப்போ அங்கே இருக்கிற ஐயருக்கு தன் கண்ணை கொடுக்கணும்னு தோணுமா? அவர் யாரும் சேவைன்னு பண்ணிட்டாங்க, நான் போய் மலையாள மந்திரவாதியை கூட்டின்னு வந்து ஏவலெல்லாம் எடுத்துடுறேன்னு தான் நினைப்பார். இவன் அப்படி நினைக்கவே இல்லை. தன் கண்ணு போனாலும் பரவாயில்ல, கடவுள் சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சான். தான் ஒரு சபரி இருக்கா, தான் சாப்பிட்ட பழத்தில் எது நல்லா இருக்குதோ அதெல்லாம் ராமருக்கு கொடுத்தா இல்லையா? எவ்வளோ பேர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் ஒரு இன்னசென்ட் லவ் டுவர்ட்ஸ் காட் இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பக்தி. மற்றபடி மற்றவங்களை நகி ரட்சதி டுக்ருங்கரனேங்கிற மாதிரி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் தேவைப்படுதில்லை. நிறைய இது நம்ம ஆளுங்களே இப்படி நிறைய பேர் செய்வாங்க. இவங்க என்ன ஒரு 1.5 கந்தாசாஸ்தி கவசம் படிச்சிருப்பாங்க, அது இவங்களுக்கு தெரியுன்றதில் இவங்களுக்கு ஒரு பெருமை வேறு இருக்கும். அதனால் யாராவது பார்க்குறாங்கன்னு செஞ்சால் இவங்க வந்து அப்படியே ஜெட்டு ஸ்பீட்டில் அடிப்பாங்க, டுக்கு 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 டக்கு டக்கு டிக்கு டங்கு டிங்குக்கு அப்படின்னு. இவனுக்கு ஒரு கிக் அதில், நமக்கு இதெல்லாம் தெரியணும் மற்றவங்களுக்கு. நீ முருகர்கிட்ட லவ் பண்ணுற, மனசுக்குள்ளே சொல்லின்னு போய் முருகர்னா வேணான்னு சொன்னார் இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களில் இது உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த போலியான பக்தி என்பது வேஷத்தில் இருக்கும், விஷயத்தில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் பல விஷயங்கள் நீ பார்க்கணும். முந்தானத்து கூட ஒரு பாட்டு பாட சொன்னேன், இறைவன் வரமாட்டானான்றது இந்தியில் முதல்ல பாடுங்க, அப்புறம் தமிழில் சொல்லுங்கள். अच्युतं केशवं कृष्णदामोदरं रामनारायणं जानकीवल्लभं कौन कहता है भगवान आते नहीं, तुम मीरा के जैसे बुलाते नहीं, कौन कहता है भगवान खाते नहीं, ऋषभरी के जैसे खिलाते नहीं, कौन कहता है भगवान सोते नहीं, माँ यशोदा के जैसे सुलाते नहीं, कौन कहता है भगवान नाचते नहीं, गोपियों की तरह तुम नचाते नहीं, नाम जपते चलो काम करते चलो, हर समय कृष्ण का ध्यान करते चलो, याद आएगी उनको कभी ना कभी, कृष्ण दर्शन तो देंगे कभी ना कभी, अच्युतं केशवं कृष्ण दामोदरं रामनारायणं जानकीवल्लभम्. இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், உதயமாகி மறையும் கதிர் எதையும் கேட்டதா, ஊற்றும் மழையும் காற்றும் ஏதும் எதிர்பார்த்ததா, நதி பெருகி வளம் தரவே நன்றி கேட்டதா, நானிலம் தான் நம்மை தாங்க விலை கேட்டதா, இறைவன் வரமாட்டானோ கூவி அழைத்தால், இதயம் நெகிழ கோவிந்தா என்று துதித்தால், ஆதி மூலமே அபயம் என்ற யானையை அக்கணமே விஷ்ணு சக்கரம் காக்கவில்லையா, தூணி நின்றும் நரசிம்மம் எழவில்லையா, திரௌபதியின் மானம் காக்கப்படவில்லையா. Where there is love, there is God, because love is equal to God. அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார்.
ஸோ லவ் பெர்சானிஃபைடு இஸ் லார்ட் சிவா. அதனால் உங்கள்கிட்ட அன்பை நீ தோண்டி எடுக்க எடுக்க உனக்குள்ளே இருக்கிற சிவத்தை நீ புரிந்து கொள்வாய். வில் ஸ்டார்ட் டேஸ்டிங் வாட் சிவா இஸ் லைக். அதுக்கு காலனா செலவில்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அன்பை நீ வெளியே கொண்டு வர வேண்டியது. இப்போது எங்கள் இவ்வளோ ஸ்வீட்டு இவ்வளோ பழம் இதெல்லாம் வருது, பிரசாதெல்லாம் கொடுக்குறோம். அது வந்தவொடனே பாரு உங்கள்கிட்டயே கொடுத்து எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி உட்காந்துக்கிறோம் இல்லையா? ஸோ அது சும்மா வராது இல்லையா? இதே நிறைய மடங்களில் நீ போய் பார்த்தேன்னா மிஞ்சி போனால் உனக்கு வாழைப்பழம் வரும். அது மாதிரி பாசிபிளே கிடையாது. எது வந்தாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். Question from Satyapriya, USA. Dear Baba, could you please narrate the love of Lord Hanuman for Lord Sri Rama and what lessons we could learn from his devotion to his master? Is there one best sloka that you would recommend? ஃபஸ்ட்டு இன்றைக்கி திருப்பதி போகிறீங்க இல்லையா? அந்த இடத்துல அனுமானுடைய ஜனனம் நிகழ்ந்தது. அவர் பிறந்தபோது அழகான குழந்தைய தான் பிறந்தார். வானத்துக்கு பறந்து போய் சூரியன் ஏதோ பாலுன்னு நினச்சி முழுங்க போகிறாரு. அப்போ தேவர்கள் அவரை அடிக்கிறாங்க, கீழே விழுறாரு. அவர் மயங்கி மூஞ்சி இப்படி வீங்கிடுது. அப்போ அஞ்சனா தேவி கேட்குறா, என் பையன் எவ்வளோ நாளாக இருந்தால் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ தேவர்கள் சொல்கிறாங்க, அவன் வந்திருக்கிறது ராம கைங்கரியம் பண்ணுறதுக்காக. அவனுடைய பவர் ரொம்ப விபரீதமாக இருக்குது. அதனால் இப்போத்துக்கு அவனுக்கு அவன் பவர் தெரியக்கூடாது. when he has to rise to the occasion to do கைங்கரியம் ஃபார் ராமா, அப்போ தான் அவனுக்கு அவன் பவர் தெரியணும். அது வரைக்கும் மறைச்சி வச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அனுமாருக்கு தன் பவரே தெரியாது. இது ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது, அனுமார் எப்போ வெளிப்படுகிறார் பிராமணத்தில் முதல்லன்னா, ராமரும் லக்ஷ்மணர்களும் ஆரண்யவாசத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வர்றபோது மலை மேலேருந்து ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. அவருக்கு வந்திருக்கிறவங்க யாராவது வாலியினுடைய அண்ணா, வாலிக்கும் அனுமானுடைய பாசாகிய சுக்ரீவனுக்கும் ஒத்து வராது. அதனால் யாரும் வந்துக்கிறாங்களான்னு இவர் வேவு பார்க்குறாரு. பார்த்தா தூரத்துலேருந்து தெரியுது அவங்க வந்து வாலியோட ஆட்கள் கிடையாதுன்னு. அதனால் ஒரு பிராமண நாட்டம் தன்னை, அவருக்கு எல்லா பவரும் உண்டு, பிராமண நாட்டம் தன்னை மாற்றிக்கிட்டு ராமலக்ஷ்மணர்கிட்ட போய் அவங்ககிட்ட பேசி பழகிட்டு நேராக சுக்ரீவங்கிட்ட கொண்டாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வாலிவாதம் பண்ணி கொடு, அப்போ நாங்கள் சீதையை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய குரங்கு பட்டாளம் அப்படின்ட்டு. சரின்னு வாலி வதம் பண்ணணும். ரெண்டு பேரும் மூஞ்சி ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால் ராமருக்கு தெரியல யார் வாலி யார் சுக்ரீவன். அப்போது மாலையை போட சொல்கிறாங்க. அந்த மாலை போட்டுருந்தாக்கா அவன் வாலி, போட்டுருந்தா சுக்ரீவன், இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி ஒரு மரங்களுக்கு பிறந்து அடிக்கிறான். அப்போ வாலி சொல்கிறான், ஏயா நாங்கள் குரங்கு பசங்க அடிச்சுக்குவோம், எங்களுக்கு உள்ள பொண்டாட்டி இந்த உறவெல்லாம் கிடையாது. நீ பார்க்குற இல்லை உலகத்தில் இந்த குரங்கெல்லாம் இருக்குது, அது என்ன ஒன்று மாதிரி தாலி கட்டி மாங்கல்யம் தந்தனா மேன வச்சு கல்யாணத்துக்கு மொய் எழுதுதா, அது அப்படியே போக்கில் இருக்குது. குட்டி போட்டுட்டு அதை குட்டியெல்லாம் விட்டுட்டு அது பாட்டிக்கு ஓடி போயிடுது. அதனால் நீ ஒரு மனுஷனாக இருந்து எங்கள் குரங்கு ரூல்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணால் உனக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு. அப்போது ராமர் சொல்கிறார், நான் இப்போ என்ன பண்ணணுங்கிற, சத்திரத்தே சத்திரத்தே இது கீழகம், அதர்மத்தை எதிர்ப்பதும் கூட தர்மம் தான் சாஸ்திரம் சொல்லுதுன்றார். அவன் ஒத்துக்கலை. அப்போ சொல்கிறார், நான் எப்படி உன்னை மறைஞ்சிருந்து கொன்னணும், அந்த மாதிரி நீ என்ன மறைஞ்சி நின்று அடுத்த பிறவியில் கொண்டுடு, நம்ம கணக்கு சரியாக போடும், கிரெடிட் டெபிட் ஆகிடும், ஆக்ஷன் கவுண்டர் ஆக்ஷன் ஆகிடும் அப்படி. அப்போ பின்னால் இவர் கிருஷ்ணராக வர்றபோது இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. ஜரா என்ற வேடனாக வாலி பிறக்கிறான். அது ஏதோ மானுடைய ஃபேஸை நினச்சி அவன் அம்ப விடுறான். விஷ்ணு பாதம் தானே, கிருஷ்ணர் விஷ்ணு தானே, அதனால் பாதத்தில் தைச்சு அவர் இருக்கிறார். இது அதனுடைய கண்டினியூட்டியில் எப்படி வருதுங்கிறது. இவங்க ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் நல்லா ஜாலியாகிறாங்க. அப்போது கோவம் வருது. மழை காலம் நின்ன உடனே வர்றாங்களே படுபாவிங்க குரங்குங்க ஆளை காணுமேனு இவர் லக்ஷ்மணன் அனுப்புகிறார். லக்ஷ்மணன் கோபம் வரான். அப்போ ஆஞ்சநேயருக்கு ஒரு ஐடியா வருது, இவ்வளோ கோபம் வரவங்ககிட்ட நம்ம பஞ்சாயத்தெல்லாம் பேசினா சரியாக வராது அப்படின்னு சொல்லி விதவை கோலத்தில் இருக்கக்கூடிய தாரை அவளை கொண்டாந்து நிறுத்தின உடனே இவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. ஏன்னா தசரதை இறந்த பின்னால் எல்லாம் விதவைங்க ஆகிட்டாங்கல்ல.
அதனால் கோபம் தணிஞ்சு போகுது. இந்த மாதிரி மழைக்காலம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேட போகிறாங்க. ஸோ இலங்கையினுடைய இது முதல்ல இதுக்கிட்ட போகிறாங்க. ஒரு அம்மா தபஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா, அங்கே போகிறாங்க. அந்த அம்மா கண்ணை முழுங்கன்றா. இவங்க பார்த்தாக்கா இலங்கை கடற்கரையில் கரெக்டாக நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து நடக்குது, யார் எவ்வளோ தூரம் போக முடியும்னு. என்னால் இவ்வளோ முடியும் அவ்வளோ முடியும்னு ஆளுக்கு போய்ட்டு விட்றானுங்க. அப்போ ஜாம்பவான் சொல்கிறான், எனக்கு வயசாகிடுச்சுப்பா, அதனால் உன்னால் முடியும் ஆஞ்சநேயா, நீ பிறந்த போதே ஆகாசத்துக்கு போய் சூரியனை பிடிச்சவனாச்சே அப்படின்னு. இவருக்கு உடனே தன் பவர் ஞாபகம் வந்துடுது. அப்படியே டொயின்னு ஆகாசில் போய் இலங்கைக்கு போகிறாரு. அங்கே தேடி போகிறாரு. ராவணனுடைய மனைவியை பார்த்துவிட்டு இது சீதையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். இல்லை அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அசோகவனத்துக்கு வரான். அங்கே ஒரு மரத்து மேலே தானும் அந்த கலர் இலை தலைகள் மாதிரி கேமோஃப்ளாக் பண்ண ஆள். இன்றைக்கி தான் மிலிட்டரியில் கேமோஃப்ளாக் இருக்குது. உலகத்தில் முதல் கேமோஃப்ளாக் பண்ணது ஆஞ்சநேயர் தான். மரத்து மேலே உட்காரு. அப்போ ராவணும் வரான். வந்து இணங்கி விடு, பிஎஸ் வீரப்பா சொல்லுவாள் அந்த மாதிரி, மகாதேவி இணங்கி விடணும். அவள் திட்டுறா. ஏன்னா அவன் வந்து தொடக்கூடாதுன்னு சட்டங்கள், விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லி. அவன் ராட்சசிங்கெல்லாம் கூட்டி விடுது, நல்ல புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவர் மேலேருந்து பார்க்குறாரு, மந்திரம் போடுறாரு. எல்லா ராட்சசிங்களும் நல்லா தூங்குறாங்க. இப்போது சீதை வந்து என்ன பண்ணுறா, இனிமேல் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லி இலைத்தலைகள் எல்லாம் கழுத்தில் மாட்டிக்கின்னு ஜுருக்கு போட்டுன்னு சாகிறதுக்காக ரெடி ஆகிட்டான். அப்போ இவர் அந்த மரத்து மேலேருந்து கீழே குதிக்கிறார். குச்சி ராம் 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 அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஆச்சரியப்பட்டிருக்கா. அப்போ ராமர், இவர் ஆஞ்சநேயர் கீழே குதிக்கிறாரு. குதிச்சுட்டு ராமர் கொடுத்த அந்த இது இருக்கு இல்லையா மோதிரம், கணையாளி, அதை காட்டுறாரு. இந்தம்மா, நான் ராமர்கிட்ட இருந்தால் வரேன், நீ எங்கே இருக்கேன்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு, கோச்சிக்காத, வருத்தப்படாத அப்படின்னு அதை கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை எடுத்து இந்த அம்மா கண்ணில் அப்படியே ஒத்திக்கிட்டு கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்டுது. ராமனுடைய பவித்திரமான இந்த மோதிரம் இந்த மாதிரி பரதேசி ராட்சசங்க இருக்கிற ஊருக்கு எதுக்காக வந்ததுன்னு சொல்லி 1000 கலசாபிஷேகம் பண்ண மாதிரி தன் கண்ணீர்னால் அவள் அந்த மோதிரத்துக்கு அபிஷேகம் பண்ணான் அப்படின்னு கம்பர் அதை வர்ணிக்கிறான். இவர் சொல்கிறார், ஏறிக்கோம்மா என் தோளில் நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறேன். இல்லை, என் கணவர் என்னை மீட்டுன்னு போனால் தான் அது கௌரவம், அதனால் இந்தா என்னுடைய சூடாமணி. சூடாமணின்னா எங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க இல்லையா, அது அது என்ன சொல்லுவீங்க, பிச்சுவாடா, அது கொடுத்து இதை கொண்டு போய் என்னை பார்த்ததுக்கு அடையாளமாக கொடு. அது எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே இந்திரஜித்து இவருக்கு கட்டு போட்டுறான். நார்மலாக ஒரு கட்டு போட்டால் அதுக்கு மேலே இன்னொரு கட்டு போடக்கூடாது. அது தெரியாமல் இந்த குரங்கு பசங்கள்லாம் இலத்தாலெல்லாம் போட்டு கட்டுறாங்களா, அதனால் இந்திரஜித் போட்ட கட்டு வந்து போகுது. இவர் ராவணங்கிட்ட போகிறாரு, அவங்ககிட்ட பேசுகிறாரு, எல்லாம் ஆச்சு. வாலில் நெருப்பு வைக்கிறான் இல்லையா, அதை என்னால் இலங்கையை பற்ற வச்சுட்டு நேராக ராமர்கிட்ட வர்றாரு. ஆஞ்சநேயர் வானத்திலிருந்து இறங்குறத ராமர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இவருக்கு மனசுக்குள்ளே ஒரே பக்கு பக்குன்னுக்குது. இவன் பார்த்தானா அவள் உயிரோடு இருக்காளா இல்லையா, இந்த மாதிரிலாம் அவருக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஆஞ்சநேயர் ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் சுந்தரகாண்டம். அதனால தான் அந்த சுந்தரகாண்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ராமாயணத்தில். அதாவது பரமாத்மாவாகிய ராமருக்கும் ஜீவாத்மாவாகிய சீதைக்கும் ஒரு குரு என்ற நிலையில் அனுமான் எப்படி சுகத்தை கொடுத்தாருங்கிறதுனால சுந்தரகாண்டம்னு பேர். அனுமானுக்கு இன்னொரு பேர் சுந்தரன் அப்படின்ட்டு. ஒரு வளவளான்னு பேசக்கூடாது இல்லையா, அதனால் வந்த உடனே ராமலிங்கம் உட்காந்துக்கிறாரு. இவர் தெற்கு திசையை நோக்கி இப்படி கும்பிட்றாரு. ஆஞ்சநேயருக்கு குறிப்பால் உணரும் கொள்கையான் ராமரை பற்றி வர்ணிக்கிறாங்க. ஹிண்ட்லேயே தெரிஞ்சிச்சான் ராமருக்கு, சீதை இருக்கா அந்த திசையில் இருக்கா, இவன் கும்பிடுற அளவுக்கு நல்ல மரியாதையோடு இருக்காவ அப்படின்னு. குறிப்பால் உணரும் கொள்கையான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரான் ராவர். அப்போ இவர் அடுத்த வரி அவருக்கு கொஞ்சம் எம்டி பண்ணிட்டாரா டென்ஷனை. அதனால் முதல் வரியை கண்டனன் சீதையை, நான் பார்த்துட்டேன் சீதையை. எப்படின்னா அடுத்த வரி கண்களால், கண்ணால் நேரில் பார்த்தேன் ராமா அப்படின்னு. கண்டனன் சீதையை கண்களால். தசரதனுடைய மருமகள் என்று சொல்லக்கூடிய பெருமைக்கும்
ஜனகனுடைய மகள் என்று சொல்லக்கூடிய கீர்த்திக்கும் ராமனுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய தன்மைக்கும் ஒரு உருவெடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தது. கற்பினுக்கு அணியினை, கற்பு அங்கே ஒரு வடிவம் எடுத்து உட்கார்ந்து இருந்தது. இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு சென்ஸாலேயே இதெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நான் போனேன் வந்தேன் அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அதை கொடுக்குறாரு, இந்த மோதிரத்தை கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே ராமருக்கு தன்னுடைய உயிர் இதாகிடுச்சு, அதாவது மீட்டு கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்போது ஆஞ்சநேயன் கட்டி பிடிச்சிக்கிறார். கட்டி பிடிச்சி சொல்கிறாரு, என்னுடைய போன உயிரை நீ மீட்டு கொடுத்தப்பா, எனக்கு அப்பா மாதிரி நீ, ஏன்னா நீ நீ இந்த செய்திகளை சொல்லி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்க, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்க, அதனால் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ சிரஞ்சீவியாக இரு அப்படின்னு ராமர் வரம் கொடுத்துட்டார். இப்படி தான் அவருக்கு அந்த வரம் கிடைக்கிறது. மற்றதெல்லாம் அப்புறம் வருது இல்லை, லாஸ்ட்டில் திருப்பியும் போயிடுறாங்க. ராம பட்டாபிஷேகம் நடக்கிற போது ஆளுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துனே வராங்க. அவனுக்கு நாடு கொடுத்துட்றாங்க, சுக்ரீவனுக்கு இலங்கையை, அந்த மாதிரிலாம். அப்போது சீதாதேவி என்ன பண்ணுறா, அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியஸ்டான நவரத்ன மாலையை அனுமானுக்கு கொடுக்குறா. இவர் அதை ஒரு மணி எடுத்து வாயில் கட்சி பார்க்குறாரு, அப்படின்னு போட்டுறாரு. சீதைக்கு பயங்கர கடுப்பு, நம்ம இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு மாலையை கொடுத்தா இந்த படுபவி துப்புறானேன்ட்டு. ராமர் கேட்குறாரு, என்னப்பா ப்ராப்ளம் உனக்குன்னு. அதில் நீ இருக்கியான்னு பார்த்தேன், நீ இல்லை, அதனால் எனக்கு நீ இல்லாத எந்த பொருளும் வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அப்போ சீதை கேட்குறா, அப்போ எதில் ராமர் இருக்காருன்ற மாதிரி அப்படியே திறக்கிறார். என் நெஞ்சு திறப்போ நிற்கான்கு வரேன்னு பொன்னானூட்டில் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளோ அப்படியே ராமரும் லட்சுமணனும் சீதையெல்லாம் உட்காந்துக்கிற காட்சி தெரியுது. அப்போ தான் சீதையை கன்வின்ஸ் ஆனான், அவன் சொல்கிறது உண்மைதான், அந்தளவு பக்குவத்தில் அவன் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ உலக மாதாவாகிய சீதையினாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், தந்தையாகிய ராமராலும் ஆசீர்வதிக்கப்பட்டார், இன்றைக்கி சிரஞ்சீவியாக இருக்கணும். ஸோ ராமாயணம் முடிஞ்சு திருப்பியும் ராமர் மேலே போகணும். சரவி நதியில் டுபுக், சீதாதேவி பூமியில் டுபுக். அப்போ போகலாம் ஆஞ்சநேயா அப்படின்றார். நான் வரமாட்டேன். என்ன ஆச்சு உனக்குன்றார். அங்கே வந்து வைகுண்டத்தில் உங்களோட உட்காந்துட்டு எதுவும் பாட்டு பஜனை இந்த பாடின்னு இருப்பாங்க, அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன். நான் பூமியிலே இருந்து உன்னை ஃபஸ்ட் மீட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு சீனாக நான் அசப்பு போட்டு எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ அங்கே வரேன் அப்படின்றார். ராமருக்கு இது கூட நல்லா தான் இருக்குன்னு ஒரு சந்தோஷம். சரி, நீ வந்து மகேந்திரகிரியில் போயிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இரு, சிரஞ்சீவியாக இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணும்னாலும் நீ அப்படின்னு அவனுக்கு வரம் கொடுத்துட்றாரு. ஸோ மகேந்திரகிரியில் ஆஞ்சநேயர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்பப்போ இந்த உலகத்தில் ஆஞ்சநேயரை நினைக்கிற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவர் சத்ரபதி சிவாஜியினுடைய குரு சமர்த்த ராமதாஸாக வராரு, துளசிதாசராக வராரு, இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களில் ராகவேந்திரராக வராரு. இப்படி பல வடிவங்களில் உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் இருக்கிறது எங்கே, மகேந்திரகிரியில் இருக்கார். நான் போயிருக்காங்க, ஒரு இடம் இப்படி செங்குத்தாக இருக்கும், கீழெல்லாம் மைதானம் மாதிரி இருக்கும், நிறைய குரங்கு இருக்கும், நூற்றுக்கணக்கில் இருக்கும். அதில் ஏதோ ஒரு குகைக்குள்ளே அவர் உட்காந்துருக்காரு. அதனால் அதுக்கு அனுமான் கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த நான் போயிருக்கேன். அவர் அந்த மகேந்திரகிரியில் தவம் செய்கிறது என்பது உண்மைதான். அங்கே இருந்துக்கிட்டு மகாபாரத காலத்தில் பீமனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ஏன்னா இவனும் வாயு அவனும் வாயு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் இருக்கார், இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கலியுகம்லாம் முடிய போகுது இல்லையா, அடுத்த சத்தியுகம் வரும். அப்போ ஆஞ்சநேயர் வந்து பேக்கப் பண்ணிடுவார். திருப்பியும் திரேதாயுகம் வரபோது சத்தியுகம் இல்லையா, அப்போ அவர் பேக்கப் பண்ணிடுவார். இதுதான் பேசிக்காக அவருடைய இது. ஆன்மீகத்தில் இப்படியெல்லாம் நிலைகள் இருக்கின்றன. இப்போ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருப்ப போ அப்படின்னு சொல்லி ராமர்கிட்டையும் சீதைக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் வர வாங்கி அவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது. அப்பப்போ காட்சிகளில் ஒருவர், இந்த லவகுசர்கள் இருக்கார், அவங்க கூட விளையாடுறதுக்காக ஒரு குரங்கு பையனை மாதிரி ஒருத்தனை காட்டுவாங்க இல்லையா, அது ஆஞ்சநேயர். சீதைப்படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிற மாதிரி. அப்போது லவகுசர்களுக்கும் ராமருக்கும் நேரடியாக சண்டை வருது இல்லையா, அந்த குதிரையை விட மாட்டான்ட்டு. அப்போது ஆஞ்சநேயர் அங்கே போய் சீதையை கூட்டின்னு வர்றார் யாகத்தில் உட்கார்ந்திருந்த போது அப்படின்ட்டு ஒரு கதை காட்டுவாங்க. மகாபாரதத்தில் தேரில் இருந்தாருன்னு சொல்லுவாங்க, பீமனுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனனுக்கு கொஞ்சம் ஈகோ வந்தபோது
அவர் என் வாழை தூக்கி வச்சுட்டு போப்பான்னு சொன்னார். இல்லை அதனால் வாழை தூக்க முடியல அப்படின்னு சொல்லி பீமனுக்கு அந்த மாதிரி அர்ஜுனனுக்கும் கர்ப்பபங்கம் ஆகிருக்கு. அர்ஜுனன் வந்து உயிரை விட போகிறேன், ஏன்னா தோற்றுப்பிட்டான். அப்போது கிருஷ்ணரே அந்த இடத்துல வந்து அந்த சரஸ் சேர்த்து கட்டி இப்போ குதி பார்க்கலான்னாரு. ஏன்னா அதுக்கு முன்னே அங்கே அம்பில் அவர் பொதுக்குன்னு குச்சி உடனே எல்லாம் போயிடுச்சு. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவன் எவ்வளோ பெரிய ஆள், இவன் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கூடாது, என்னுடைய பக்தர்கள்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல நேரங்களில் வருது. அதே மாதிரி மகிராவணன் ஒருத்தன், அவன் எங்கேயோ கடலை தாண்டி எங்கேயோ இருக்குது, அங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடறான் ராமலட்சுமணரில். இதெல்லாம் ராமாயணத்தில் இல்லை, பின்னால் வருது. ஸோ அப்போ ஆஞ்சநேயர் போய் அங்கே அவங்க 2 பேரையும் மீட்டுக்கிட்டு வந்தாருன்றது இன்னொரு கதை. அதனால் ஆஞ்சநேயர் என்பவர் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். அண்டு அவருடைய தவம் ஒரு வகையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கார். அதனால் ராமருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரக்யாதியோ அந்த அளவுக்கு ஆஞ்சநேயருக்கும் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்குது இல்லையா. ராமர் கட்டின மாதிரி ஆஞ்சநேயரும் கோயில் கட்டிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கும் எல்லா விதமான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்குது. யாரெல்லாம் ஆஞ்சநேயர் நம்பி கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரே தெய்வ நிலையை அழிஞ்சிட்டார். சோழிங்கபுரத்தில் 64 × 75,000 வருஷம், சத்துருயுகம்னா 75,000 வருஷம் நரசிம்மர் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ 24 யுகத்துக்கு என்ன, அதுக்கு பின்னால் தானே ராமாயண காலம்லாம் வருது. நரசிம்மர் எப்போ மச்ச கூர்மா வராக நரசிம்ம. அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட அவர் சொல்கிறார், எனக்கு போர் அடிச்சு போச்சு, இந்த என் பவர் ஆஃப் அட்டர் நீ வச்சுக்கோன்னு சங்கு சக்கரத்தை கொடுத்துட்றாரு. எதிர்மலையில் போய் உக்காந்துக்கோ, யாரெல்லாம் என்னை தரிசனம் பண்ணிட்டு உன் மலை ஏறி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீயே வரம் கொடுத்துரு அப்படின்னு பவர் ஆஃப் அட்டர் நீ எழுதி கொடுத்துட்றாரு நரசிம்மர். அதனால் நீங்கள் சோழிங்கபுரம் போனீங்கன்னா நரசிம்மர் கொடுக்க மாட்டார் வரம், ஆஞ்சநேயர் தான் கொடுப்பாரு. அவர்கிட்ட சங்கு சக்கரம் இருக்காது, இவர் தான் வச்சுன்னு இருப்பார். ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தை வச்சுருக்கிற இடம் தான் சோழிங்கபுரம். அவர் நிறைய இடத்துல இருக்கார். விஜயவாடா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மங்களகிரின்னு ஒரு இடங்கள், அங்கே பானக நரசிம்மர்னு இருப்பார். இப்போ நீங்கள் பானகத்தை கலக்கி அவர் வாய்க்குள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக அரண்டா குடிச்சிட்டு மீதி அரண்டா விட்டுருவார். ஏன்னா இப்படி பல இடங்களில் அவருடைய வழிகள் இருக்கின்றது. இங்கே நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் இருக்கார், பல இடங்களில் அவருடைய கோயில்கள் இருக்கின்றன. இங்கே நங்கநல்லூரில் கூட இது. பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் இருந்தான் இல்லையா, அவனுக்கு 54 MP தான் இருந்தாங்க. அவனுக்கு ராகவேந்திரன் ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தான். அவன் சொன்னான், நீ திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வா, உனக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும்னா. இவன் வக்கரகாளியை போய் கும்பிட்டு அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். அதனால் அந்த ஜோசியர் சொன்னால் அவன் நம்புவான். அவன் சொன்னான், ஆஞ்சநேயருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு இவங்க பணக்காரங்கட்டெலாம் வசூல் பண்ணி, ஏன்னா சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருந்தான் இல்லையா, அப்போ நங்கநல்லூரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் அப்படி தான் வந்தது. எனக்கு எல்லா இடத்துலையும் கோயிலெலாம் போய் பார்க்க முடியும், ஸ்பிரிச்சுவலாக, பாடியில் இல்லை. இப்போ வடநாட்டில் ஒரு மலை மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில், சிவன் கோயில் இருந்துச்சு. அங்கே காணமேன்னு நான் கேட்குறேன். அப்போ எனக்கு யாரோ சொல்கிறாங்க, இந்த சிவனுக்குள்ளே இந்த எனர்ஜி தான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்றாங்க. அப்போது அங்கே வந்து பூஜையெல்லாம் நின்று போச்சா, அந்த சிவன் இங்கே வந்து உட்காந்துக்கிறார். இப்படி தான் ஒவ்வொரு கோயிலும் நடக்கிறது. அதே மாதிரி இந்த செஞ்சிக்கோட்டைக்கு கீழே கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கமலக்கண்ணின்னா அம்மன், ஒரு மொழியார் ஒருத்தர் சச்சிதானந்த மொழியார்னு சொல்லிட்டு, கலவை சச்சிதானந்த மொழியார், அவர் ஊரோட சுற்றுற போது ஒரு நைட் டயர்டாகுதுன்னா அந்த கமலக்கண்ணி அம்மன் கோயில் போய் படுத்துக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இங்கே யாரும் எனக்கு பூஜை பண்ணுறதில்லை, தேசிங்கராஜன் காலத்துலேருந்து நான் இங்கே தாங்க உட்காந்துக்கிறேன், நான் உன்கிட்ட வந்து உனக்கு சில சக்திகளை கொடுக்குறேன், நீ வேறு ஒரு நல்ல இடத்துல கோயில் கட்டி என்னை அங்கே உட்கார வச்சிருன்னு. ஸோ அவர் எழுதி அல்வாக்கெல்லாம் கொடுப்பாரு. இதுக்கு முன்னால் கமலக்கண்ணி அம்மனை கும்பிட்டவெல்லாம் உலகத்தில் பிறந்திருப்பான் இல்லையா, அவன்லாம் வருவான், அல்வாக்கில் பழிக்கும், அவன் கொஞ்சம் துடுகுடுவான். இப்படி இன்றைக்கி கலவையில் ஒரு கோயில் இருக்குது கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு, அது அப்படி வந்தது தான். ஸோ அவர் உடம்புலேருந்து திருப்பியும் சிலைக்குள்ளே அது போயிடும். இப்படி இந்த உலகத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜின்றது விஞ்ஞானம். பல இடங்களில் இப்படி தான் மாறி மாறி ஒரே தெய்வ வடிவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நங்கநல்லூர் இருக்கிற ஆஞ்சநேயர் எங்கேயோ வடநாட்டில் இருந்த சிவன், செஞ்சிக்கோட்டை கிட்ட இந்த கமலக்கண்ணி அம்மன் தான் இன்றைக்கி இங்கே இருக்கிற கமலக்கண்ணி அம்மன். கலவை காஞ்சி பெரியவருடைய குரு சமாதியெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரண காரியம் இருக்குது. உலகத்தில் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, இட்ஸ் ஆல் டிரான்ஸ்ஃபர்டு. அதனால் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு 1984 பிப்ரவரி 4 ஆஞ்சநேயருடைய தரிசனம் கிடச்சிது.
அவர் சொன்னார், நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா, இந்த லாகிரி வசல்லாம் விட்டுடுனார். அப்போ என்கிட்ட 4 கோல்ட் ஃப்ளேக் ஃபில்டர் கிங்ஸ் இருந்துச்சு. சரி ஆஞ்சநேயர் சொல்கிறாருன்னு அதை தூக்கி போட்டேன். அன்னிலேருந்து நான் ஸ்மோக் பண்ணுறதில்லை. அண்டு ஸோ அவர் சொன்னார், நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன். அப்போ நீ கேள்வி கேட்குறேன்னா பதில் சொல்கிறேன்ல, இதெல்லாம் அவர் தான் பேசுகிறார். அதனால தான் யாருக்குள்ளோ சொல்லின்னு செல்வன், இவ்வளோ அழகாக பேசுகிறவன் யாரான்னு சொல்லி ராமாயண காலத்திலே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த மாதிரி அது பேசணும். அப்போ ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் சரஸ்வதியோட கிரேஸ் இருக்குது எனக்கு. அந்த அம்மா சொன்னா, நீ எல்லாரையும் கும்பிடுற, நான் உன் சொந்த அம்மாடா, என்ன கும்பிட மாட்டியா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் இருக்குது, நாவிச் சரஸ்வதி நற்றுணையாகங்கிற மாதிரி. அதனால் இன்றைக்கி சிவசங்கர் பாபா எந்த கேள்விக்கு எப்போ கேட்டாலும் பதில் சொல்கிறாரு. அண்டு ஓரளவு சென்சிபிளாக சொல்கிறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் தான் பேசுகிறாங்க, நான் எங்கே பேசுகிறேன். ஐ டோன்ட் ப்ரிப்பேர் எனி ஆஃப் மை ஸ்பீச். எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது, கோர்வையாக வரும். நீ இதே கேள்வியை இன்னும் 5 வருஷம் கழிச்சு கேட்டேன்னா இதேனும் வரும் இல்லையா? இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும் எது நடக்குது எது நடக்கலை. ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, நான் மகேந்திரகிரிக்கு போனேன், அங்கே அனுமான் கோட்டை இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி நான் மகேந்திரகிரிக்கு போன போது அந்த அனுமான் சொல்கிறவர் அந்த அனுமான் கோட்டையில் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் நம்மக்கிட்ட வர்றாரு. அதுக்கப்புறம் அனுமானுடைய பாஸ் யார், ராமர்னு சொல்லக்கூடியது, அவர் வர்றாரு. ராமர் யார், வெங்கடாதிபதி. கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்கச் சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூர்தரும் வேங்கடமா மலைமைய அண்ணா அடியேனிடரை கலையாயே தான் ஆன்மீகம். பரந்த மார்புடைய ராவணனை அம்புனால கொன்னிய ராமா, நீ தானே திருப்பதியில் வெங்கடாஜலபதி, என்னுடைய கஷ்டங்களை போக்கு அப்படின்னார். அப்போ சிவசங்கர் பாபா தான் செய்த தவத்துக்கு அடைந்திருக்கக்கூடிய போஸ்டிங் இல்லையா, அது அனுமான் கம் ராமர் கம் பெருமாள். இது எனக்கு கிடைச்சிருக்கிற பதவி. என் குரு முருகன். அதனால் காரணங்கள் ஒருபாலாக கந்தனின் அருள்கரத்து வேலும் மறுபாலாக. இன்னொரு பக்கத்தில் முருகனுடைய கிரேஸ் வந்துச்சு. அடுத்தது மேலே பராசக்தி பார்த்தலாம். ஆனால் எல்லாரும் இவ்வளோ ஒரே ஆள்கிட்ட வந்துக்கிறாங்க, நானும் வந்துடுறேன்னு சொல்லி விந்தையுள் விந்தை என சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவள் ஆனவளும் பூரண பலம் அருள. இப்போ சிவசங்கர் பாபாவினுடைய இந்த கூட்டுக்குள்ளே, இந்த கோயிலுக்குள்ள ராமர், ஹனுமான் கம் பெருமாள், என் தவத்துக்கு என் குரு என்ற முறையில் முருகர், பராசக்தி, இவ்வளோ பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் உலகத்தில் நடக்காத அதிசயம். ஒவ்வொரு பவர் ஒவ்வொருத்தர்கிட்ட போகும். ஆனால் எல்லாரும் வர்றது இருக்கு இல்லையா, காங்க்ளோமரேஷன் சொல்லுவாங்க, அதை ஒரு அபியல்னு சொல்லுவாங்க. இப்போ கேரளாவில் சிவபிரபாகர சித்தியோகின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பெரிய நிலை. அவர் நான் போகிறேன்ற போது அவருக்கு கேர்டேக்கராக ஒரு மலையாளியம் வந்தாங்க. நான் போன உடனே நம்ம சொல்கிறாங்க, உங்களுக்கு சப்பாத்தியை அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்கார் சாமின்ட்டு. என்ன அர்த்தம்? சப்பாத்தின்னா குரு, கோதுமை. அவியல்னா என்ன? நீ ஒரு டிவைன் எனர்ஜி இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவியல்னு அர்த்தம். இப்படி கன்ஃபார்ம் ஆகிட்டே போகும் எப்படியெல்லாம் வரணும். அப்போ அந்த ஓலையில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்காகன்னா, ஒளியாய் ஓந்து அருட்பொறிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய். வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீயும் இருப்ப, உலகம் பூராவும் நீ இருப்ப, தெய்வ வடிவும் கொள்வாய். உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் உருவாகும் இந்த கலியுகத்தில். ஒரு ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, புத்தர் மாதிரி, இயேசு மாதிரி, அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த தெய்வ வடிவம் தான் பூரண பிரம்மம். இதில் 3 முகம் இருக்குது. வராக பிரம்மா, ருத்ர நரசிம்மர் அண்ட் ப்ரொடெக்டிவ் விஷ்ணு, பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒன்று. நீ பார்த்தா சிலையே தெரியும். அப்போ இது என்னுடைய டிவைன் ஃபார்ம். அதாவது இப்படி பார்த்தா என்ன உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, அப்படி பாரு. எனக்கு உள்ளே இருக்கிறது அதுதான். எப்படி தேரில் கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு, பச்சைமே ருத்ர ரூபம்ன்ற போது அவருடைய விராட் ஸ்வரூபம் தெரியுது உனக்கு. நெருப்பு, தண்ணி, அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணருக்குள்ளே அது இருந்தது எப்படியோ அதே மாதிரி சிவசங்கர் பாபாக்குள்ளே இதுதான் இருக்குது. எனக்குள்ளே இருக்கிற ஃபார்ம் அதுதான். இது இந்த கலியுகத்துக்கு என்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய தெய்வ வடிவம். இந்த யுகத்துக்கு இந்த மாதிரி ஒரு வடிவத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. வாழ்ந்த காலத்திலேயே ஒரு கடவுளானது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சாதனைக்குள்ள ஒரு விஷயம் இல்லையா. வாழ்ந்த காலத்தில் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் யாரும் கோயில் கட்டுறான், பூஜை பண்ணுறான், அது வேற. உயிரோடு இருக்கிற காலத்திலேயே நாம் நமக்குன்னு ஒரு கோயிலை கட்டிட்டு ஜாலியாக உட்காந்து அட்ராக்ஷன் இருக்கும் பார்த்தியா. இதுதான் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை என்பது. அப்போ அந்த ஓலையில் வரும்,
ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, ஜனங்க இந்த கலியுகத்தில் பிச்சைக்காரத்தனமாக புத்தி கெட்டு போயிருப்பானுங்க. அதனால் இதெல்லாம் வந்து கலியுகத்தோட லட்சணங்கள். அதனால் வருது அது ஒலியில், ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள் ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். உலகது வாழ்விலே உவந்த நலன் இதுவென்றே அறிவித்து அதனதனின் பெருமைதனை தேவ ரகசியம்தனை பிரிதொரு முறை அன்றோ உரைத்திடல் வேண்டும். ஒளி வெள்ளம் பரவுது பரவுது இருளோடி மறையுது மறையுது அருள் பொங்கி பெருகுது பெருகுது அன்பர் மனம் உருகுது உருகுது நினைவெல்லாம் விலகுது விலகுது விழி வெள்ளம் உதிருது உதிருது மன எல்லாம் விளங்குது விளங்குது மகிமையெல்லாம் புரியுது புரியுது தனி நெஞ்சம் அறியது அறியது தலையெல்லாம் முடியுது முடியுது துணை ஒன்று வருகுது வருகுது துயரெல்லாம் கருகுது கருகுது முக்காலமும் தெரியுது தெரியுது மும்மலமும் அருகுது அருகுது இக்காலம் இனியது இனியது இறையுடனே வாழ்வது வாழ்வது உலகெல்லாம் வணங்குது வணங்குது உயிரங்கள் வாழ்த்துது வாழ்த்துது கலகங்கள் மறையுது மறையுது கனவெல்லாம் பலிக்குது பலிக்குது தெய்வம் இது அறியது அறியது திருவருளோ பெரியது பெரியது சிவசங்கரம் எளியது எளியது சிந்தனைகள் அதுவே தந்தது ஒளி வெள்ளம் பரவுது பரவுது இருளோடி மறையுது மறையுது. நெருப்பென்னு நின்ற நெடுமாலே நான் நேரமெல்லாம் பாடும் திருமாலே நெருப்பென்னு நின்ற நெடுமாலே திருப்பதி மலை அமர்ந்த பெருமாளே உன்னை தேடி நான் கண்டதொரு திருநாளே தேடி நான் கண்டதொரு திருநாளே நெருப்பென்னு நின்ற நெடுமாலே அரவணையில் துயின்றாய் அலை மேலே அருள் செய்ய இறங்கி வந்தாய் என் பாலே அரவிந்த மலரும் நின் கண்ணாலே ஆக்கிவிட்டாய் எம்மை பொன் போலே ஆக்கிவிட்டாய் எம்மை பொன் போலே நெருப்பென்னு நின்ற நெடுமாலே அபயம் தர வந்த அச்சுதன் நீ சகல ஐஸ்வர்யங்களும் தரும் வெங்கடன் நீ சரணடைந்தாரடையும் சாஸ்வதம் நீ சம்ரக்ஷணம் தரும் சிவசங்கரம் நீ நெருப்பென்னு நின்ற நெடுமாலே நான் நேரமெல்லாம் பாடும் திருமாலே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே.
கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்